ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவும் சோழனும் பிரியக்கூடாது, அதுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும். ஆனால் கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தாக்கா இவங்க ரெண்டு பேரும் பிரிய மாதிரியான ஒரு நிலைமை வருது. இந்த நிலைமை இருந்தாலும் கூட நம்ம நிலா தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு நம்ம சோழன் கூடவே இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா கோர்ட்டில், அதாவது நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கல்ல, அந்த கான்ஸ்டபிளை வந்து சந்திக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிளை சந்தித்த ஒரு சந்தோஷத்தில் சோழன் அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஆமாம், நான் வந்து நிலாவை காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் போய் தான், அதை நம்பி நீங்கள் எனக்கும் நிலாவுக்கும் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க. இப்போது அதுவே வந்து என்னுடைய நிரந்தர கல்யாணமாக மாறிடுச்சு. நிலாவை நான் வந்து கல்யாணம் பண்ணதுனால நிலா என் கூட இருக்கிற மாதிரியே இருந்தால் அவளை நான் காதலிக்கிறத எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சு இப்போ நிலாவும் நானும் சேர்ந்து சம்மதிச்சு வாழ்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஃபைனல் இயரிங், இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்கிறதா சொல்லி தான் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த கான்ஸ்டபிளும் வந்து, இங்கே பார் சோலா, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் தான், என்னை மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடாங்க. ஆனால் இதை ஒளிஞ்சிருந்து கேட்குற நிலாவுக்கும் ரொம்பவே ஷாக்கு. ஆக மொத்தம் இந்த போலீஸே வந்து நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கல, இந்த சோழன் சொல்லி தான் அந்த போலீஸ் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோழன் வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்லி தான் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நிலா பயங்கரமாக கோவம் அடைகிறாங்க. இப்போ காரில் இந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிலா என்ன கேட்டாங்க, இங்கே பார் சோழன், எங்கிட்ட எந்த விதமான பொய்யும் மறைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமா நிலா, எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எதையுமே நான் மறைக்கலை அப்படி சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் இந்த விஷயத்தில் நம்ம சோழன் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சில நேரத்தில் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும், ஆனால் அந்த பொய்யே வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. நம்ம நிலா சோழனை இப்போ புரிஞ்சுக்கிட்டாலையும் கூட அப்போ சொன்னது பொய் தானே, அப்போது இந்த சோழனால் தானே என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ரொம்ப பெரிய ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. இப்போது கோர்ட்டில் ஜட்ஜி, இங்கே பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்களா இல்லை பிரிஞ்சு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல வர டைமில், இல்லை நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறோம், எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்ன உடனே நம்ம சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்க. உடனே அந்த ஜட்ஜும், ஓஹோ, இதுக்கப்புறம் உங்களை வந்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ண நாங்கள் விரும்பலை, இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் டைவர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போது நம்ம சோழனுக்கு, என்னென்னலா என்ன சொல்லிட்டு இருக்க, நீ மாற்றி சொல்லிட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்ல, இல்லை இப்போ தான் வந்து நான் சரியாக சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழனை தடுக்கிறாங்க. எது எப்படியோ இப்போ கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. டைவர்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழலாம். ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதே காரணத்தை காட்டி நம்ம சோழனை விட்டு நம்ம நிலா பிரிஞ்சு போயிடுவாங்களா, இல்லை நாங்கள் கடைசி வரை ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், நமக்கு இந்த கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம், உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க கூட என்னால் வாழ விருப்பம் இல்லை, ஏன்னா நீ என்னை வந்து பொய் சொல்லி என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன் மேலே கோவமாக இருக்கிறாங்க. இந்த கோவத்தை குறைக்க நம்ம சோழன் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கடைசியில் இந்த கோர்ட்டில் வந்து அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லி நம்ம நிலா மறைஞ்சிருக்கிறதுன்னு தெரியாத கூட இவங்க உண்மையை சொல்லி இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நம்ம நிலாவோட கனவா இது இருக்குமோ இல்லை நம்ம சோழனோட கனவா இது இருக்குமோ, அப்படி கனவாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்க்க கருத்தில் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.